ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டேட்டா எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக சைக்காலஜியில் நேரடியாக கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இதுவரையிலையும் நம்ம கொஸ்டின் ஆன்சரில் இடம் பெறாத கொஸ்டின்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். நேற்று ஒரு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதற்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு. சைக்காலஜி நம்ம டைரக்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டினும் உங்களுக்கு கேட்பாங்க. மரண உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுவது தானடோஸ். மரண உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுவது தானடோஸ். எந்த வயதில் உண்டாகிறது? குழந்தைகளுக்கு எந்த வயதில் உண்டாகிறது? 2 வயது குழந்தைகளுக்கு எந்த வயதில் உண்டாகிறது? 2 வயதிற்கு மேல். பொதுநிலை அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் எஃப்.சி. தார்ன். பொதுநிலை அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் எஃப்.சி. தார்ன். பேதையர் நுண்ணறிவு ஈவு 50 to 70. பேதையர் நுண்ணறிவு ஈவு 50 to 70. பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது ஆளுமையை. பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது ஆளுமையை. பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை முர்ரோ மார்கன். பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை முர்ரோ மார்கன். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு ஜெட். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு ஜெட். பொதுமை கருத்து என்பதன் பொருள் என்ன? புத்தகம். பொதுமை கருத்து என்பதின் பொருள் என்ன? புத்தகம். பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது பின்பற்றி கற்றல். பெற்றோர் ஆசிரியர் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது பின்பற்றி கற்றல். பெர்சனோ என்பதன் பொருள் முகமூடி உடையவர். பெர்சனோ என்பதன் பொருள் முகமூடி உடையவர். புறமுகர் எனப்படுபவர் விரிசிந்தனை. புறமுகர் எனப்படுபவர் விரிசிந்தனை. புறத்தேற்று நுண்முறை என்பது ஊடுகதிர் நிழல்படம். புறத்தேற்று நுண்முறை என்பது ஊடுகதிர் நிழல்படம். புள்ளியியலின் தந்தை சர் ரொனால்டு பிஸ்ஸர். புள்ளியியலின் தந்தை சர் ரொனால்டு பிஸ்ஸர். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன். புலன்காட்சி வழியே முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் அன்றியே அப்பொருள் பற்றிய உணர்வுகளை டேஸ் என்கிறோம். மனபிம்பம். புலன்காட்சி வழியே முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் அன்றியே அப்பொருள் பற்றிய உணர்வுகளை டேஸ் என்கிறோம். மனபிம்பம். புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் எத்தனை? 5. புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் எத்தனை? 5. புலன்களிலிருந்து மறைக்கப்பட்டவை மறைக்கப்படுகிறது. பிறந்த 10 மாதங்கள் சென்ற பெண் பொருட்களின் நிலைமைத்தன்மை பற்றி குழந்தை அறிகிறது. புலன் பற்றிய புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் மாண்டிசோரி. புலன் பற்றி புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் மாண்டிசோரி. புலன்காட்சியின் அடிப்படை கவனம். புலன்காட்சியின் அடிப்படை கவனம். புலன் உணர்வுகளுக்கும் பொருள் அறிதலும் சேர்த்து உருவாவது புலன்காட்சி. புலன் உணர்வுகளும் பொருள் அறிதலும் சேர்த்து உருவாவது புலன்காட்சி. புதுமையான சொற்களை எழுதும் பயிற்சி பற்றி குறிப்பிட்டவர் மால்டஸ்மேன். புதுமையான சொற்களை எழுதும் பயிற்சி பற்றி குறிப்பிட்டவர் மால்டஸ்மேன். புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகிறது? சூழ்நிலை. புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகிறது? சூழ்நிலை. பின்னோக்கு தடையை ஆராய்ந்தவர் முல்லர் பெல்சக்கர். பின்னோக்கு தடையை ஆராய்ந்தவர் முல்லர் பெல்சக்கர். பின்னர் கற்ற பொருட்களால் முன் கற்றவை பாதிக்கப்படுவது பின்னோக்கு தடை. பின்னர் கற்ற பொருட்களால் முன்றவை பாதிக்கப்படுவது பின்னோக்கு தடை. பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்று கூறியவர் ஏ. க்ரோ. சி.டி. க்ரோ. பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்று கூறியவர் ஏ. க்ரோ. சி.டி. க்ரோ.
பிறந்த பெண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? 144. பிறந்த பெண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? 144. பிறந்த குழந்தையின் நியூட்ரான்களில் மையலின் டிஷ் எப்படி இருக்கும்? இருப்பதில்லை, வளர வளர இருக்கும். பிறந்த குழந்தையின் நியூட்ரான்களில் மையலின் டிஷ் எப்படி இருக்கும்? இருப்பதில்லை, வளர வளர இருக்கும். பிறந்த ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை 130. பிறந்த ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை 130. நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் E.G. வில்லியம்சன். நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் E.G. வில்லியம்சன். நுண்ணியலை கற்பித்தல் என்பது பயிற்சி நுட்பம். நுண்ணியலை கற்பித்தல் என்பது பயிற்சி நுட்பம். நுண்ணறிவு முதிர்ச்சி பெறுவது முழுமை பெறும் வயது 15 to 16. நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது 15 to 16. நுண்ணறிவு பலகாரணி கொள்கை தார்ண்டெக். நுண்ணறிவு பலகாரணி கொள்கை தார்ண்டெக். நுண்ணறிவு பலகாரணி கொள்கை தார்ண்டெக். நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு சிரில்பர்ட் வெர்னர். நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு சிரில்பர்ட் வெர்னர். நுண்ணறிவு குறித்த பல்பரிணாம கொள்கையை சொன்னவர் பினே சைமன். நுண்ணறிவு குறித்த பல்பரிணாம கொள்கையை சொன்னவர் பினே சைமன். நுண்ணறிவு குழுக்காரணி கொள்கை L.L. தர்ஸ்டன். நுண்ணறிவு குழுக்காரணி கொள்கை L.L. தர்ஸ்டன். Thank you for watching, friends.